அசல் வெசியாட்ட பாரதி துவாலக்கலை உதயங்க ரிமாண்ட் என்பதாக இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான தகவல் வந்திருக்கிறது. உதயங்க வீரதுங்க கைது 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் என்பது அந்த செய்தி. ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நுகேகொடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. முன்னாள் ராஜ்நிலையான உதயங்க வீரதுங்க அவரது அயலவர் ஒருவரை தாக்கியமைக்காக நேற்று வெள்ளிக்கிழமை மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தலப்பத் பிட்டியவில் அயல் வீட்டில் வசிக்கும் 66 வயதுடைய நபர் ஒருவரோடு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து முன்னாள் ராஜ்நிலை உதயங்க வீரதுங்க அவரை தாக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அதன் பின்னர் அந்த நபர் காயமடைந்த அவர் ஸ்ரீ ஜாகர்புர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலையில் நேற்றைய தினம் மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்ட உதயங்க வீரதுங்க நுகேகொட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பது இன்று தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவருடைய மூக்கு பகுதியில் பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த நபர் தாக்கப்பட்ட நபர் தாக்குதலுக்குள்ளான நபர் வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய உதயங்க வீரதுங்கவிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மிரிகான போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க அதனுடைய காட்சிகள் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிசிடிவி காட்சியாக இருக்கிறது. எனவே அதன் போதுதான் இந்த தாக்குதலுக்குள்ளான நபர் இவ்வாறு காயங்களுக்குள்ளான நிலைதான் கைதாகி இருக்கிறார். உதயங்க வீரதுங்க ஏற்கனவே மிக்குவான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் அவர் மீதான வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்கெல்லாம் விடுத்து இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பது பக்கத்து வீட்டாரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக என்பதாக அந்த செய்தி இன்று முக்கியமாக பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.